குட் மார்னிங்மா. நம்ம ஜேர்னல் வந்து பார்த்துட்டு இருந்தோம் இப்பதானே அக்கௌண்ட்ஸ்ல ஜேர்னல் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ ஜேர்னல் ஃபுல்லா பார்த்துட்டோம். ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் 8 எடுங்க, ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 58, இல்லுஸ்ட்ரேஷன் 8மா. ஓகே, ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் 8ல என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நிறைய நம்மளுக்கு வந்து ஜேர்னல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து எப்படி பண்ணணும், அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேயா? ஸோ illustration 8ல first Jayasili is a sole proprietorship having a provision store. Following are the transactions during the month of January 2018. Journalize them அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீ இப்போ என்ன பண்ண போற அப்படின்னா, January 1க்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, commenced business with cash. ஸோ illustration 8 கொடுத்துருக்காங்கம்மா. அது வந்து பேஜ் நம்பர் 58ல இருக்கு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, நம்மளுக்கு commenced business with cash அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ commenced business with cash அப்படின்னா என்ன வரும், ஃபர்ஸ்ட் ஜர்னல். சோ cash account debtor, commenced business with cash அப்படினாலே நான் என்ன சொல்லிருக்கேன், cash account debtor. சோ டேட் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் particulars, next column particulars. So particulars column எப்பவுமே கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். So particulars column. Next LF. Okay. So LF column. Next debit column. So next column debit column. So next column credit column. That's all. Okay. So date, particulars, LF, debit, credit. The debit la amount, credit amount அப்படிங்கிறது வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, டேட் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, 2018 ஜனவரி 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2018 ஜனவரி 1. ஃபர்ஸ்ட் commenced business with cash. commenced business with cash அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஜர்னல் வரும் அப்படின்னா, cash account debtor to ஜெயசீலி தானே நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்றாங்க. சோ ஜெயசீலிஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் அப்படின்னு வரும். இந்த ஜெயசீலிஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் என்ன அக்கவுண்டா வந்திருக்கு நம்மளுக்கு, கேபிட்டல் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ரியல் அக்கவுண்ட். அதனால கிவர் யாரு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரியல் அக்கவுண்ட் இல்லமா, கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு என்ன அக்கவுண்ட்ல வரும் அப்படின்னா, பர்சனல் அக்கவுண்ட்ல வரும் இதுதானே. சோ கேஷ் தான் நம்மளுக்கு ரியல் அக்கவுண்ட்ல வரும். சோ ஜெயசீலி கேபிட்டல் அக்கவுண்ட் நம்மளுக்கு வந்து பர்சனல் அக்கவுண்ட்ல வரும். சோ பர்சனல் அக்கவுண்ட்ல வர்றனால அது என்னது, நம்மளுக்கு ஜெயசீலி இஸ் a giver. சோ உங்க கிரெடிட்ல வருவாங்க. தட்ஸ் ஆல். So the amount is 80,000. Amount 80,000 rupees. That's all. Okay, so அப்ப நரேஷன் என்ன எழுதுவோம், ஜெயசீலிஸ் commenced business with cash அப்படின்னு எழுதுவோம். ஜெயசீலி commenced business with cash. அவ்வளவுதான். That's all. Then second one என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாரு, deposited cash with bank. பேங்க்ல நம்ம டெபாசிட் பண்றோம். சோ அப்ப என்ன பண்ணுவோம், யாரு நம்மளுக்கு ரிசீவரா இருப்பா, பேங்க் தான் நம்மளுக்கு ரிசீவரா இருக்கும். சரியா, நம்மளை விட்டு பணம் என்ன செய்யுது, அவுட்ஃப்ளோ ஆகுது. சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கவுண்ட், டு cash account. So how much நம்மளுக்கு கொடுத்துட்ட அமௌண்ட் எவ்வளவுமா, 40,000. So 40,000 rupees அப்படியே வந்துடும். That's all. So இதுல நம்ம என்ன எழுதுவோம், deposited cash into bank. Okay, deposited cash into bank. That's all. Next third one என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாரு, purchased goods by paying cash.
குட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, கேஷை பே பண்ணிட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ்ட் குட்ஸ் பை பேயிங் கேஷ். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? பர்ச்சேஸ் பண்றாங்க, அப்போ குட்ஸ் நம்மளுக்கு உள்ள வருது, அப்படிதானே? ஸோ அப்போ பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டெப்டார் அக்கவுண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கவுண்ட். ஸோ கேஷ் நம்மளை விட்டு வெளியே போகுது. ஸோ கேஷ் அக்கவுண்ட், தட்ஸ் ஆல். ஸோ அமௌண்ட் வந்து 5,000 rupees. 5,000. அப்ப நரேஷன் என்ன எழுதணும்? goods purchased by cash. goods purchased by cash அப்படின்னு முடிச்சிடும். Then fourth one என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாரு. purchased goods from Lipton and Co on credit அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்திருக்காங்க. சோ credit அப்படின்னு கொடுத்தா நம்ம என்ன செய்யறோம்? கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்கன்னு அப்ப அமௌண்ட்டை கொடுக்காம நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன வரும் அப்படின்னா, நீ நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, கிரெடிட் அப்படின்னு ஒரு வேர்டு இருந்துச்சு அப்படின்னா அதுல கேஷ் அப்படிங்கிறது வராது. ஏன்னா அவன் என்ன பண்ணல, கேஷே நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்படி கேஷே கொடுக்கல அப்படின்னா அவனோட நேம் தான் எதுல வந்துரும் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்ல வரும். கேஷ்க்கு பதிலா அவனோட நேம் வரும். அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டெப்டார் டு லிப்டன் and Co account, that's all. So amount வந்து நமக்கு எவ்வளவு வரும்? 10,000 rupees. 10,000 rupees. இதுல நம்ம நரேஷன் என்ன எழுதுவோம்? goods purchased on credit. goods purchased on credit அப்படின்னு முடிச்சுவோம். அவ்வளவுதான். புரிஞ்சுட்டா? இல்ல ஏதாவது டவுட் இருக்காமா? ஓகே, நோ டவுட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதே மாதிரி டேட் போட்டுக்கோங்க. particulars then LF debit then so first பாரு, sold goods to, then fifth one, sold goods to Joy and received cash. Joy வந்து என்ன செஞ்சிருக்காங்க? ஜாய்க்கு சேல்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்காங்க? பண்ணிருக்காங்க. தென் கேஷ ரிசீவ் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன வரும் நம்மளுக்கு? கேஷ் நம்மளுக்கு உள்ள வருது, அப்படிதான். சேல் பண்ண ப்ராடக்ட் நம்மள விட்டு வெளியே போகுது. அப்ப என்ன எழுதணும் அப்படின்னா, கேஷ் அக்கவுண்ட் டெப்டார், கேஷ் அக்கவுண்ட் டெப்டார் to sales account, that's all. Cash account debtor to sales account. So how much? 11,000. So narration என்ன எழுதணுமா? cash sales made, that's all. Then sixth one, paid salaries by cash அப்படின்னு கொடுத்திருக்காங்க. salary பே பண்றாங்க. அப்போ salaryங்கிறது நம்மளுக்கு நாமினல் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, சோ அப்ப paid salaries by cash அப்படின்னா salaries account debtor, salaries account debtor to cash account. so salaries நமக்கு expenses அப்படிதானே? சோ அதனால டெபிட் பண்றோம். so to cash account how much மா? நம்மளுக்கு 5,000 rupees. so 5,000 debit column and credit column enter பண்ணணும். so the narration is salaries paid. Next one, seventh one. Seventh என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பாரு. Paid Lipton and Co by check for the purchase made on 4th January. So 4th January அவங்க என்ன பண்ணிருக்காங்க? பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அவங்க பே பண்ணிட்டாங்க. செக் மூலமா பே பண்ணிருக்காங்கன்னு கொடுத்திருக்காங்க. சரியா? அப்போ யாருக்கு பே பண்ணிருக்காங்க? லிப்டன் அண்ட் கோக்கு பே பண்ணிட்டாங்க. சரியா? சோ லிப்டன் அண்ட் கோ அக்கவுண்ட் டெப்டார்
to செக் மூலமா பே பண்ணனால நம்ம பேங்க் அப்படின்னு எழுதுவோம். ஓகேயா, பேங்க் அக்கவுண்ட். ஸோ 10,000 rupees பே பண்ணியிருக்காங்க. Payment made by check. Made by, that's all. Next, furniture purchase பண்ணிருக்காங்க. So bought furniture by cash. Furniture நம்மளுக்கு உள்ள வருது, cash நம்மள விட்டு வெளியே போகுது. சரியா? So அப்போ நம்ம என்ன எழுதணும்? Furniture account debtor, furniture account debtor to cash account. சரியா? To cash account. So எவ்வளவு ரூபாமா? 4,000 rupees. So 4,000 rupees பண்ணோம். So narration என்ன எழுதுவீங்க? Bought furniture by cash. அதாவது bought furniture. Bought furniture. That's all. Next one என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாரு. 9th one. 9th one. Paid electricity charges by cash. Okay. Paid electricity charges by cash. அப்ப electricity charges pay பண்றோம். அப்ப அது நம்மளுக்கு என்னது? ஒரு expenses. So expenses நம்ம என்ன பண்ணுவோம்? Debit பண்ணுவோம். So electricity charges account debtor to cash account. To cash account. So how much ma? 1,000 rupees. 1,000 rupees. So narration என்ன எழுதுவோம்? Electricity charges paid. Charges paid. Okay. Okay. Next 10th one என்ன எழுதிருக்காங்க? So insurance premium. Bank paid insurance premium on furniture as per standing instructions. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Insurance premium pay பண்ணிருக்காங்க. That's all. So எதுல pay பண்ணிருக்காங்க? Bankல pay பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். So அப்ப நம்ம என்ன எழுதணும்? Insurance premium account debtor. Insurance premium account debtor to bank account அப்படின்னு எழுதலாம். That's all. To bank account. So amount எவ்வளவுமா கொடுத்திருக்காங்க? நம்மளுக்கு 300. So 300 rupees. That's all. So இதுல நம்ம narration அப்ப என்ன எழுதணும்? Insurance premium of furniture paid அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். ஓகேயா? So insurance premium on furniture paid. That's all. Okay. So that is the problem over. So next problem பாருங்க. Next என்ன கொடுத்திருக்காங்க? Illustration 9. Okay. Next illustration 9 ma. So illustration 9, page number 60. Okay. So page number 60, illustration 9. So same date. Then date க்கு அப்புறம் என்னது? Particulars. Then LF. Then debit. Then credit. First date column பாருங்க. Date column first என்ன பண்ணணும்? First January 2018. 2018 January 1. Okay. So commenced business with cash. Anand is a trader dealing in textiles for the following transactions. Past journal entries the month of January 2018 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So January 1ல first commenced business with cash. Commenced business with cash அப்படினாலே நம்ம என்ன பண்ணணும்? First cash account debtor. So cash account debtor
டு ஆனந்த் தானே. சோ ஆனந்தோட கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதணும். யாரு வந்து சோல் ட்ரேடரோ அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட் ஆனந்த் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு பினிஷ் பண்ணிடலாம். ஸோ அமௌண்ட் ஹவு மச்மா நம்மளுக்கு 70,000 rupees. ஸோ 70,000. தென் கிரெடிட் பேலன்ஸ் ஆல்சோ 70,000. ஸோ டெபிட் பேலன்ஸும் கிரெடிட் பேலன்ஸும் நம்மளுக்கு சேம் அமௌண்ட்டா இருக்கணும். அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க 70 இங்க 60 அப்படிலாம் போடக்கூடாது. சரியா? ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதுவேன்? கமெண்ட்ஸ் பிசினஸ் வித் கேஷ் நரேஷன். Commenced business with cash. Okay, that's all. So next date வந்து January 2. So date purchased from X and Co on credit. So X and Co ல credit க்கு purchase பண்ணிருக்காங்க. So credit க்கு purchase பண்ணா நான் என்ன சொல்லிருக்கேன்? நேம் தான் வரணும், cash வரக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்கேன். So சரிங்களா? So purchase account debtor to என்ன போட சொல்லிருக்கேமா? நேம். So X and Co account அப்படின்னு எழுதி முடிச்சிரலாம். So the amount is 30,000. amount எவ்வளவு வரும்? 30,000 கொடுத்திருக்காங்க. So 30,000 அப்படின்னு எழுதணும். So narration என்ன எழுதுவீங்க? cash credit purchase made. இல்ல cash ங்கிற வேர்ட் வரக்கூடாது இல்லையா? So credit purchase made அப்படின்னு முடிச்சிரலாம். Third one என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாரு. cash deposited into bank. cashல டெபாசிட் பண்ற cash பேங்க்ல டெபாசிட் பண்றோம். அப்ப என்ன வரும்? பேங்க்ல டெபாசிட் பண்றனால பேங்க் தான் நமக்கு யாரா இருப்பா? ரிசீவரா இருப்பாங்க. சோ பேங்க் அக்கவுண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கவுண்ட். கேஷ் ஒன்னு மட்டும் போகுது. சோ டு கேஷ் அக்கவுண்ட் அப்படின்ட்டு அமௌண்ட் எவ்வளவுமா வரும்? cash deposited into bankல 40,000 rupees. So 40,000. So இதுக்கு நரேஷன் என்ன எழுதுவீங்க? cash deposited into bank அப்படி எழுதிடலாம். into bank அப்படின்னு எழுதணும். That's all. Next fourth one என்ன எழுதணும்? bought a building from L and Co and on credit. So building purchase பண்ணிருக்காங்கமா. எதுக்கு purchase பண்ணிருக்காங்க? credit க்கு. So அப்ப நீங்க என்ன எழுதுவீங்க? building account debtor to L and Co account. அவ்வளவுதான். அப்படின்ட்டு அமௌண்ட் எழுதுறது தான். ஸோ அமௌண்ட் நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 95,000 பில்டிங் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 95,000. அப்ப நரேஷன் என்ன எழுதுவீங்க? பில்டிங் பாட் ஆன் கிரெடிட். பில்டிங் பாட் ஆன் கிரெடிட் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. That's all. Okay. Then next one இது பண்ணிக்கிறோம். டேட் then particulars. Okay, date particulars, then LF, then debit, then credit column. Yeah, that's all. So அப்போ நீங்க வந்து first வந்து ஓகே. ஸோ டேட் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? இங்க LF போடுவீங்கம்மா. இங்க வந்து என்ன பண்ணுவீங்க? டெபிட் காலம், தென் இங்க வந்து கிரெடிட் காலம். தட்ஸ் ஆல். டெபிட் காலம், கிரெடிட் காலம். ஸோ டேட்ல வந்து என்ன வரும்? நெக்ஸ்ட் டேட் என்ன கொடுத்துருக்காங்க? 5th one பார்த்தாச்சு. 5th one பார்க்கணும். அப்படிதானே? கேஷ் withdrawn from bank for office use. இப்போ ஆஃபீஸ் யூஸுக்கு நம்ம வித்ட்ராயல் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன எழுதுவீங்க அப்படின்னா பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ், கேஷ் வித்ட்ரான் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ்க்கு எடுத்திருக்கோம்.
ஆபீஸ் யூஸ்க்கு நம்மளுக்கு பேங்க்ல இருந்து அமௌண்ட் எடுக்கும் போது நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா கேஷ் அக்கவுண்ட் டெப்டார் டு பேங்க் அக்கவுண்ட் தட்ஸ் ஆல் டு பேங்க் அக்கவுண்ட் அப்படின்னு எழுதிட்டு அமௌண்ட் எவ்வளவு எழுதணுமா நீங்க 5000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ 5000 ஓகேங்களா முடிஞ்சிட்டு. ஸோ இங்க என்ன எழுதுவீங்க கேஷ் withdrawn from bank for office use. Okay. Next, sixth one, cash withdrawn from bank for personal use of Anand அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ personal யூஸ்க்கு எடுத்தாங்க அப்படின்னா personal use அப்படின்னாலே நம்ம என்ன வந்துடணும் drawings வந்துடணும் சரியா. drawings account debtor to in account bank account. Okay, that's all. Drawing account debtor to bank account. So how much amount? 4000 rupees. So 4000 எழுதிட்டு என்ன எழுதணும் narration cash withdrawn from bank for personal use அப்படின்னு எழுதணும். அங்க ஆபீஸ் யூஸ்க்கு பதிலா என்ன யூஸ் வரும் பர்சனல் யூஸ் அப்படின்ட்டு. That's all. Next, seventh one. Towels given as charities. Charitiesக்கு டவலை கொடுத்துருக்காங்க. ஓகே அப்ப என்ன வரும் charities account debtor account. ஏன்னா பணம் கொடுத்து நம்ம எதுவுமே கொடுக்க மாட்டோம் அப்படிதானே பணம் கிடையாது இல்லையா இதுல சேரிட்டிங்கிறனால அதனால கேஷ் அந்த மாதிரி எதுவுமே வராதுமா. டு பர்ச்சேஸ் அப்படின்னு முடிச்சிடும். ஓகே டு பர்ச்சேஸ் அக்கவுண்ட் குட்ஸ் கிவன் குட்ஸ் கொடுக்கறதுனால நம்ம பர்ச்சேஸ் போடுவோம் வச்சுக்கோ சரியா. குட்ஸ் given for charities. That's all. Goods given for charities. So next, how much ma? 3000. Then eighth one, shots taken over by Anand for personal use. So personal use க்கு ஷார்ட் இது பண்ணிருக்காங்க. அப்ப என்ன வாங்கிருப்பாங்க அப்ப என்ன வரும் டிராயிங்ஸ் பர்சனல் யூஸ் அப்படின்னாலே நீ டிராயிங்ஸ்னு எழுதிட வேண்டியதான் கண்ணை முடிட்டு. ஸோ டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அவன் குட்ஸ்ன்னு கொடுத்தனால நீ பர்ச்சேஸ் பண்ற இது கேஷ்ன்னு தான் பேங்க் அந்த மாதிரி வரும் சரியா. ஓகே ஸோ குட்ஸுங்கிறனால நம்ம என்ன எழுதுறோம் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதிட்டு அமௌண்ட் எழுதணும். ஸோ அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கம்மா 12,000 rupees. ஸோ 12,000 rupees அப்படின்னு நீங்க எழுதிடுவோம். ஸோ நரேஷன் என்ன எழுதுவீங்க goods taken over for personal use. That's all. Then ninth one என்ன கொடுத்திருக்காங்க sarees distributed as free samples. இப்ப free samples அப்படின்னா அது எதுக்காக அந்த free samples கொடுக்காங்க நம்மளுக்கு நம்மளோட சேல்ஸ வந்து ப்ரோமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுத்தாங்க. ஓகேயா ஸோ அப்போ ஃப்ரீ சாம்பிள்ஸ் இருக்கு சேல்ஸை ப்ரோமோட் பண்ணணும் அப்படிங்கிற ரீசனுக்காக நம்மளுக்கு ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்றோம் இந்த சாம்பிள் சேல்ஸ் ப்ரமோஷன் அக்கவுண்ட் அப்படிங்கிறத நம்ம டெபிட் பண்ணிடலாம். ஸோ சேல்ஸ் ப்ரமோஷன் அக்கவுண்ட் டெப்டார் டு என்ன வரும் அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கவுண்ட் அப்படின்னு எழுதலாம் சரியா. ஸோ அப்போ என்ன எழுதுவேன் சேல்ஸ் ப்ரமோஷன் அக்கவுண்ட் டெப்டார் டு என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கேமா பர்ச்சேஸ் அக்கவுண்ட். ஸோ எதுக்காக நம்ம இதை கொடுக்குறாங்க சேல்ஸை ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக கொடுக்குறாங்க. ஸோ அதனால இது வரும் தென் பர்ச்சேஸ் அப்படின்னு போட்டு முடிச்சிடும். வந்து என்ன பண்ணுறது distributed as free samples. That's all. Okay amma முடிஞ்சிட்டு. So next 10th one ஒன்னு கொடுத்திருக்காங்க. So 10th one என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். So 10th one பாரு
10th one, goods table cloth used for office use னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் யூஸுக்காக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேபிள் கிளாத் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கவுண்ட். ஓகே, எக்ஸ்பென்சஸ் அக்கவுண்ட் டெப்டார் டு யாரு அப்படின்னா பர்ச்சேஸ். அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? டு பர்ச்சேஸ் அக்கவுண்ட். ஸோ the amount எவ்வளவுமா 200 rupees. That's all. So the narration என்ன எழுதுவீங்க? Goods used for office use. That's all. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து ஒரு கமிஷன் ரிசீவ்ட் இன் கேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஸோ கமிஷன் ரிசீவ்ட் இன் கேஷ் கொடுத்தா நீ என்ன எழுதுவ அப்படின்னு பாரு. ஸோ நீ இல்லுஸ்ட்ரேஷன் 10 எடுத்துக்கோமா. அதுல முக்கியமானதெல்லாம் நான் சொல்றேன். இது ரிமைனிங் உள்ளதை நீங்க செஞ்சு பார்த்துடலாம். அக்செப்டட் பில் drawn by X and Co. அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் சொல்லல இல்லையா? அதெல்லாம் சொல்றேன். அக்செப்டட் பில் drawn by X and Co. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பில்லை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படிதானே? அப்போ என்ன வரும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எக்ஸ் அண்ட் கோ என்ன பண்ணிருக்காங்க? பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அப்படிதானே? ஸோ பர்ச்சேஸ் பண்றதுக்கு அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? பில்ல கொடுத்திருப்பாங்க. அப்போ பில்ஸை யார் வாங்கியிருப்பா? எக்ஸ் அண்ட் கோ வாங்கியிருப்பாங்க. ஸோ எக்ஸ் அண்ட் கோ அக்கவுண்ட் டெப்டார் டு பில்ஸ் அக்செப்டட் அப்படின்னா பில்ஸ் பேயபிள் அக்கவுண்ட் அப்படின்னு எழுதணும். ஓகேயா? பில்ஸ் பேயபிள் அக்கவுண்ட் அப்படின்னு எழுதிட்டு அமௌண்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 20,000 rupees கொடுத்திருக்காங்க. சோ 20,000. ஓகே, சோ அப்ப நீ என்ன எழுதுவ? the bill drawn by X and Co accepted. சோ அக்செப்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? அதனால accepted அப்படின்னு எழுதணும். That's all. இன்னொன்னு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா paid by cash the bill drawn by X and Co அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்க? நல்லா பார்த்துக்கோ. paid by cash அதை நான் எழுதியே உங்களுக்கு எழுதுறேன். நல்லா டிஃபரன்ஸ் தெரியும். paid by cash the bill drawn by X and Co கொடுத்துருக்காங்கம்மா. இதுல நீ நல்ல கவனி. paid by cash bill வந்து drawn அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேயா? இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன ஜர்னல் எழுதணும் அப்படின்னா bills payable account debtor to cash account அப்படின்ட்டு 20,000 rupees இருக்கு. 20,000 rupees நீ போட்ட வேண்டியதான். சரியா? இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். அக்செப்ட் பண்ணிருக்காங்க இல்லையா? இதுக்கு முந்தின இது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. அக்செப்டட் பில் drawn அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அக்செப்டட் பில் drawn by X and Co அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பில் அக்செப்ட் பண்ணதுமா. இது வந்து என்னது? பெய்டு பை பில் drawn கொடுத்தாச்சு, முடிச்சாச்சு. அப்போ இதுக்கு என்ன? பில்ஸ் பேயபிள் அப்படின்னு எழுதணும். இது அக்செப்ட் பண்ணனால பில்ஸ் பேயபிள் அப்படின்னு இதுலயே வந்திருக்கு. இதுல அதே மாதிரி நீ என்ன எழுதணும்? பில் drawn X and Co அப்படின்னு கேஷ் பை கேஷ் அப்படிங்கிற வேர்டு கொடுத்தனால என்ன செய்யறோம்? பில்ஸ் பேயபிள் அக்கவுண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கவுண்ட் அப்படின்னு எழுதணும். புரிஞ்சுட்டா? ஸோ இதுல எது டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் இருக்காமா? இதுல எந்த டவுட்டும் இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாரு. இன்னொன்னு பில்டிங் பர்ச்சேஸ்ட் ஃப்ரம் குமார். இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பில்டிங் one பாரு. பில்டிங் purchased from Kumar and Co for rupees 1 lakh. For rupees 1 lakh and an advance of rupees 20,000 is given in
கேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பில்டிங் பர்ச்சேஸ்ட் ஃப்ரம் குமார். குமார் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, பில்டிங்கை பர்ச்சேஸ், குமார்ல இருந்து பில்டிங்கை பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் சரியா. ஃப்ரம் குமார் அண்ட் கோ ஃபார் 1 lakh rupeesக்கு நீ பில்டிங்கை பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். அந்த அட்வான்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 20,000 இன் கேஷ் வந்து அட்வான்ஸா பே பண்ணிட்டாங்க. அப்ப நீ என்ன எழுதுவ, எது நம்மளுக்கு உள்ள வந்திருக்கு, பில்டிங்கும் உள்ள வந்திருக்கு தானே. சோ பில்டிங் அக்கவுண்ட் டெப்டார். தென் இன்னொன்னு வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பாரு, கேஷ் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, அட்வான்ஸ் பே பண்ணிருக்காங்க. சோ அப்ப கேஷ் நம்மள விட்டு போயிட்டு தானே, டு கேஷ் அக்கவுண்ட் யாருக்கு போகுது, டு குமார் அண்ட் கோக்கு போகுது. சோ குமார் அண்ட் கோ ஓகேயா, குமார் அண்ட் கோ, குமார் அண்ட் கோக்கு தானே போகுது, அமௌண்ட் வெளியே போகுது. சோ கேஷா எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 20,000 கொடுத்துருக்காங்க. தென் ரிமைனிங் 80,000 குமார் அண்ட் கோ கொடுக்க வேண்டியது இருக்கு. தென் பில்டிங்கோட ஒர்த் வந்து எவ்வளவு நம்மளுக்கு 1 lakh. தட்ஸ் ஆல். அப்ப நீ நரேஷன் இதுல என்ன எழுதுவ, இல்ல 3 ஜன்னல் வந்து ஒரு நல்ல கவனிச்சு பாருமா. பில்டிங் பாத் by giving advance money அப்படின்ட்டு எழுதி முடிச்சிடலாம். ஓகே. சோ இதுல வந்து கிரெடிட்ல வந்து 2 அமௌண்ட் வந்திருக்கு. இந்த ரெண்டையும் நீ ஆட் பண்ணீனா உனக்கு என்ன வந்திருக்கணும், டெபிட் அமௌண்ட் வந்திருக்கும். புரிஞ்சுட்டா. அப்போ டெபிட் காலம் அண்ட் கிரெடிட் காலம் ஈக்குவலா இருக்கு. கிரெடிட் காலம்னா எத்தனை காலம் வந்தாலும் அத்தனை காலத்தையும் கூட்டும் போது உனக்கு டெபிட் காலம் வந்திருக்கணும். அதே மாதிரி டெபிட்ல எத்தனை டிரான்சாக்ஷன்ஸ் வந்தாலும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், அது அவ்வளோத்தையும் கூட்டும் போது இந்த கிரெடிட் ஆன்சரும் நம்மளுக்கு டேலி ஆகணும். சோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீ பண்ண சம்ம வந்து கரெக்டா. அங்க 1 lakh போட்டுட்டு இங்க 8,000 இங்க 20,000க்கு பதிலா வேற ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. சோ உனக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூ கரெக்டா அதுல மேல உள்ளதோட என்ன ஆகணும், மேட்ச் ஆகணும். ஓகேயா, தட்ஸ் ஆல். சோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, பில்டிங் பர்ச்சேஸ்ட் ஃப்ரம் குமார் அண்ட் கோ ஃபார் ₹1 lakh அண்ட் அட்வான்ஸ் அமௌண்ட் 20,000 பே பண்ணிருக்காங்க. சோ பில்டிங் நம்மளுக்கு வருது. சோ பில்டிங் அக்கவுண்ட் டெப்டார் டு யாரு, குமார் அண்ட் கோட்ட இருந்து தானே வாங்குறோம். அப்போ குமார் அண்ட் கோ ஃபர்ஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்கான், 20,000 கொடுத்துட்டான். சோ 20,000 கேஷ் டு குமார் அண்ட் கோ 80,000. தட்ஸ் ஆல். புரிஞ்சுட்டா. ரிமைனிங் அந்த 80,000 அதுல போட்டு முடிச்சிட வேண்டியதான். வேற எதுவும் டவுட் இல்லையாமா? ஓகே. So thank you students. Next class we will meet.